அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒர்க்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஐடியாஸ். ஃபார்முலா ஃபர்ஸ்ட் பார்த்துங்க. y ஆன் எக்ஸ்னா என்ன கிடைக்கும்? y மைனஸ் ஒய் பார் இன்ட்டு ஆர் இன்ட்டு சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். இந்த கால்குலேஷன் சிம்பிளை பண்ணிட்டு நம்மளுக்கு ஈஸியான ஒரு ஃபார்முலா கொடுத்துட்றாங்க. அது வந்து என்னங்கிறாங்க, PYXங்கிறாங்க. இந்த PYXங்கிறது என்னன்னா, எப்படி அதுக்கு ஆறுங்கிறது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ங்கிறாங்களோ அதே மாதிரி BYXங்கிறது வந்து ரெக்ரஷன் கோஎஃபிஷியன்ட். BYXங்கிறது வந்து ரெக்ரஷன் கோஎஃபிஷியன்ட்ங்கிறாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா இந்த கால்குலேஷன் போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் டைம். இந்த ஃபார்முலா சிஸ்டம் என்ட்ரி பண்ணி போட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக நம்ம போட்டுக்கலாம். அதுதான் நம்மளுடைய ஈஸியான ஐடியா. உங்கள் புக் கொஸ்டினை விட நம்மளுக்கு வேறு ஃபார்முலா ஒன்று இருக்குது. அதை சிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரம் கால்குலேஷன் வந்துடும். ஏன்னா அதில் வந்து சும்மா டிவிஷன் எதுவுமே வராது. ஆல்ரெடி நீங்கள் ரெகரேஷன் அதாவது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் போட்டிருப்பீங்க. அதனோட ஃபார்முலா அதனுடைய வேல்யூஸ் இருந்தால் போதும் நம்மளுக்கு இந்த ஃபார்முலாஸ் வரும். சரிங்களா? அந்த PYXோட ஃபார்முலா இது. PYXோட ஃபார்முலா இந்த டைம். அதே எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்க்கு என்ன நடக்குது? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்க் பார்த்தீங்கன்னா இதனோட ரொட்டேஷன் தான். இங்கே ஆர் இன்ட்டு சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் வரும். இங்கே அப்படியே ரொட்டேட் ஆகி வரும். சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய்னு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இது வந்து ஒய் பார். இது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், இங்கே வந்து ஒய் மைனஸ் ஒய் பார் வரும். ஸோ அதனோட ரொட்டேஷன் என்ன சொல்லிக்கிறாங்க? PXY நோட் பண்ணிக்கிறாங்க. அப்போ PXYங்கிற பார்க்கலாம் ரொம்ப ஈஸி தான். இங்கே என்னன்னா டினாமினேட்டர் டேம் மட்டும் சேஞ்ச் ஆகும். நியூமரேட்டர் டேம் என்னவோ அதே தான். நியூமரேட்டர் பிரச்சனை கிடையாது, அதே தான். டினாமினேட்டர் மட்டும் என்ன ஆகும்னா n இன்ட்டு சம்மேஷன் ஒய் ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் ஒய் தி ஹோல் ஸ்கொயர். சம்மேஷன் ஒய் தி ஹோல் ஸ்கொயர். இவ்வளோ தாண்டா ஃபார்முலா. சரிங்களா? ரொம்ப ஈஸியான கான்செப்ட். பட் என்னன்னா 2 லைன் ஈக்குவேஷன் வரும். ஒன்று எக்ஸ் ஆன் ஒய் என்ன, ஒய் ஆன் எக்ஸ் என்ன. அந்த மாதிரி கான்செப்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம பார்க்கறது தான் நம்ம இந்த ப்ராப்ளத்தை நம்ம முடிக்க வேண்டியது. சரியாமா? ஓகே. ஒரே ஒரு ப்ராப்ளம் டக்குன்னு முடிச்சிடலாம். ஒரு ஈஸியான ப்ராப்ளத்தை போட்டுருவோம். பாயிண்ட் ரேங்க் கரலேஷன் அதெல்லாம் விட்டுருங்க. இது ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்த கார்லேஷனாக நம்ம ஆர் கண்டுபிடிக்கிறது, இது வந்து ரோ கண்டுபிடிக்கிறது. இதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ரெகரேஷன் லைன் மட்டும் எப்படி போடுறது நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே சார். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிங்க. அப்போ தான் நம்ம டேபிளுக்கு என்னென்ன வேணும் தெரியும். ஒய் மைனஸ் இது ஒய் ஆன் எக்ஸ் ஓடுது. ஒய் ஆன் எக்ஸ் ஓடுது. ஒய் மைனஸ் ஒய் பார் ஈக்குவல் டு PYX எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். அது எக்ஸ் ஆன் ஒய்ன்னு வந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு BXY இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார். ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என், ஒய் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் ஒய் பை என். ஓகே, அப்போ BXYயோட ஃபார்முலானா BYXோட ஃபார்முலானா அதை இப்போ கொடுத்தேன். n இன்ட்டு சம்மேஷன் XY மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் சம்மேஷன் ஒய் டிவைடட் பை மேலே தான் ஃபார்முலா கொடுத்துருப்பேன். ஓகே, ரூட் இல்லை, n இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டா என்னாச்சு? n இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். இது y ஆன் எக்ஸுக்கு. இது எக்ஸ் ஆன் ஒய்க்கு சம்மேஷன் XY மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் சம்மேஷன் ஒய் divided by n into summation y square minus summation y the whole square. அப்போ டேபிள் என்னென்ன ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். டேபிள் என்னென்ன வேணும்? எக்ஸ் வேணும், ஒய் வேணும், எக்ஸ் ஸ்கொயர்டு வேணும், ஒய் ஸ்கொயர்டு வேணும், எக்ஸ் ஒய் வேணும். அப்போ ஆருக்கு போட்டோம்னா அதே டேபிள் தான். சரிங்களா? இது ரொம்ப ஈஸியான ஐடியா. சப்போஸ் மேபி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம லென்த்தாக போகும். பார்த்துங்க, இது போட்டிங்கன்னா ஆர் தனியாக கண்டுபிடிக்கணும், சிக்மா எக்ஸ் தனி கண்டுபிடிக்கணும், சிக்மா ஒய் தனி கண்டுபிடிக்கணும். அது கொஞ்சம் லேட் ஆயிடும். சரிங்களா? அதே மாதிரி உங்கள் புக்கில் கொடுத்தது ஒரு சின்ன ஃபார்முலா, அது கொஞ்சம் கால்குலேஷன் பார்த்தா கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. அதனால அதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்க கொஞ்சம் ஈஸியாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. சரியாம்மா? ஓகே. அந்த டேபிள் மட்டும் நான் வச்சுக்க, எனக்கு டேபிள் திரும்ப அங்கிருந்து எடுத்து போடணும். சரி, ஓகே. நான் அந்த கால்குலேஷன் எடுத்து போட்டுறேன் பேசாமல். அந்த பாட்டை மட்டும் எடுத்து கட் பண்ணி போட்டு இப்போ இந்த டேபிள் ஃபார்ம் பண்ணணும். அது திரும்ப கிராப் பண்ணி போடுறோம் அந்த டேபிள். அதான் ஈஸியாக இருக்கும், அதுக்காக கிராப் பண்ணிட்டேன். மற்றபடி நம்ம இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம். எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஆல்ரெடி கொடுத்தது தான், இங்கே என்ட்ரி பண்ணிட்டேன். ஓகே, இது ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஓகே.
ஓகே. கொஞ்சம் இப்போ லென்த்தா வந்தது இருந்துச்சு அது. ஓகே மாத்தியாச்சு. எக்ஸ் அண்ட் ஒய். இப்போ நம்ம கால்குலேஷனுக்கு என்ன வேணும் டக்குன்னு? எக்ஸ் X ஸ்கொயர், square, Y ஒய் square, ஸ்கொயர், எக்ஸ் ஒய் X அவ்வளோதான். இது நம்ம ஈஸியான கால்குலேஷன். கிடைக்கணும் போட்டுடலாம். சொல்கிறேங்க. இது 81, 64, 61, ஆ 49, ஆ 36, ம் 25, 25, 16, 16, 9, 4, 1. ஓகே அடுத்தது இருக்காங்க. 225, ஆ 256, ம் 196, ம் 169, 121, 144, 100, 64, 81. ஓகே எக்ஸ் ஒய் ரெண்டு மல்டிபிள் பண்ணி சொல்கிறேன். 135, ம் 128, ம் 98, ம் 78, ம் 55, ம் 48, ம் 30, ம் 16, 9. சூப்பர். இது எல்லாத்துக்குமே சம்மேஷன் வேணும். ஏன்னா எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். அதனால எல்லாத்துக்குமே சம்மேஷன் வேணும். அண்ட் அதுக்கப்புறம் சின்ன கால்குலேஷன் முடிச்சு ப்ராப்ளம் முடிச்சு. 45, 35 45, sir. இதுக்கா ஆமாங்க 45வா? ஆமாங்க ம் 108, 45 சம்மேஷன் ஒய் வந்து 108ஆ? ஆமாங்க மேலே 15 ஆட் பண்ணிட்டீங்களா? ஆட் பண்ணிட்டேன் sir. ஓகே வெரி குட். ம் 285, 285ஆ? ஆமாங்க 285 ம் 1356, 1356 597, எவ்வளோப்பா? 597. 597 கரெக்டுங்களா? எஸ் சார் இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இன்னொரு கால்குலேஷன் வேணும். எக்ஸ் பார் வேணும் அண்ட் ஒய் பார் வேணும். எக்ஸ் பார் வேணும் சம்மேஷன் எக்ஸ் பை என். என் எத்தனை டேட்டா? 1 10, 2 3 4 5 9, 6 7 8 9 இருக்குறாங்க. 9, அப்போ ஏதாச்சு 45 பை 9 5 வந்துடும். இது 5, பிரச்சனை. சம்மேஷன் ஒய் பை என் அப்போ என்னாச்சு 12, 108 12. சூப்பர் வெரி குட். அப்போ அடுத்த கால்குலேஷன் என்ன வேணும்? பி ஒய் எக்ஸ் வேணும். என் இன்ட்டு 9 இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ் ஒய் 597 மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் இன்ட்டு சம்மேஷன் ஒய் கரெக்டாமா? ஆமாங்க டிவைடட் பை என் இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர். சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் எவ்வளவு? 285 285 மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இதான் வந்து நம்மளுடைய பிஎக்ஸ் ஒய்யோட கால்குலேஷன். இது கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நியூமரேட்டர் அதே தான், இதுக்கு டினாமினேட்டர் மட்டும் தான். 0.95 sir. ஃபர்ஸ்ட் BY, ஒன் BY, 0.95
1 7 9 5. 9 5. Okay. ம். செகண்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து நியூமரேட்டர் சேம் தான். டினாமினேட்டர் மட்டும் போட்டு டிவைட் பண்ணா போதும். 40. Denominator. Same the sir. டினாமினேட்டர் 0.95. என்னப்பா? Same the sir. 0.95. ஓ ரெண்டுக்கு சேம் தான் வருதா? ஆமாங்க சார். டினாமினேட்டர்ஸ் வேற பட் ஆன்சர் சேம் எப்பரா வரும்? ஓ இல்லை சார், டினாமினேட்டர் சேம் தான். ஓ டினாமினேட்டர் சேம் தான் வருதா? ஓகேடா ஓகே. ஆமாங்க. சரி அப்போ நம்ம வேல்யூஸ் போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபார்முலா என்ன? y minus y bar equal to byx x minus x bar. Y minus 12 equal to 0.95 into x minus 5. அப்போ என்னாச்சு? Y minus 12 equal to 0.95 minus 5 into 0.95. நம்ம என்ன எழுதணும்? Y equal to எழுதணும். அப்போ இங்கே வந்து x விட்டுட்டேன், சாரி இங்கே x இருக்குது. அப்போ 0.95x இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண எவ்வளோ கிடைக்குதாங்கன்னு இந்த கால்குலேஷன் முடிச்சு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 4.75 சார். 4.55ங்களா? அப்போ இது ரெண்டையும் 75. ஓகே. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி போட்டுருங்க. அதான் ஒய்யோட எது வேல்யூ. சார் 4.75ம் 12வா சார்? ஆமாம் 12 ப்ளஸ் 12 தானே. மைனஸ் 12 வந்து இங்கே வந்து ப்ளஸ் 12 தான் இது. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி போட்டுனா உங்களுக்கு ஆன்சர். அப்போ 0.95x ப்ளஸ் ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன வருது? -7.25. இல்லை இதுதானே சின்ன நம்பர், ப்ளஸ் தானே வரும். ஓகே ஓகே புரியுது. ப்ளஸ் தான் வரும். ஓகே. அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் போட்டலாமா? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு bxy into y minus y bar. எக்ஸ் மைனஸ் 5 இது என்னது 0.95 சொல்லிட்டீங்க. y minus y bar வேல்யூ 12. ஓகே. அப்போ என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு 0.95y minus 12 into 0.95 plus 5 இங்கே வந்து x. அப்போ x equal to 0.95y. இது ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணி பண்ணுறோம். 6.4. 6.5வா? ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? இல்லை அது மட்டும் கம்ப்ளீட் பண்ணு. 6.4. மைனஸா ப்ளஸ் மைனஸா? மைனஸ் 6.4. ஓகேங்களா? எஸ். ஓகே டேவிட். சரி ஒரு 5 நிமிஷம் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் மட்டும் சொல்லிடுறேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. இவ்வளோதான். இப்போ ரெக்ரெஷன் லைன் கேட்டானா இதுதான் நம்மளுக்கு வரப்போகுது. சரிங்களா? இதே இயர்ஸ் போட்டு எப்படி கொடுக்குறாங்களோ கான்செப்ட்லாம் இருக்கும். அது உங்களுக்கு புக் சம் இது நடத்துகிற ஓவராலாக என்னென்ன மெத்தடு எப்படி போடணும்னு கால்குலேஷன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்து உங்களோட புக் சம் மெர்ஜ் பண்ணிவிட்டு ஏன்னா மிஸ்ஸிங் வேல்யூ, மிஸ்டேக் வேல்யூ இதெல்லாம் கால்குலேஷன் வந்து உங்கள் புக்கில் நிறைய கொடுத்துக்கிறாங்க. அது மாரி இன்னும் 4-5 கான்செப்ட் உள்ள வந்துருக்கு உங்கள் புக்கில். இது மெயின் கான்செப்ட் என்னன்னா கார்லேஷன், ரெக்ரெஷன், ட்ரையாங்கிள் கார்லேஷன் அண்ட் மெயின் கான்செப்ட் எப்படி கால்குலேஷன் போடுறது அந்த கான்செப்ட் வந்து நீங்கள் சொல்லிக்கிறேன். ஆல்சோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் முடிச்சிட்டேன். இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற கால்குலேஷன் நான் இப்போ சொல்லிடுறேன். சரியாமா? ஓகே. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் என்ன சொல்றாங்க? pxy and byx. இதனோட வேல்யூ என்ன? r into sigma x divided by sigma y. ரெண்டு ஃபார்முலா இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இதுதான். r into sigma y divided by sigma x. ஸோ இதனோட ஃபார்முலா தான் நம்ம என்ட்ரி பண்ணியிருந்தோம். அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு n into summation xy minus summation x summation y divided by n into summation y square minus summation y the whole square. அதே மாதிரி இந்த ஃபார்முலா n into summation xy minus summation x summation y divided by n into summation x squared minus summation x the whole square. இப்போ இதுக்கு என்ன மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா இந்த ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டு ப்ராப்ளம் வந்து நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது. மேக்ஸிமம் இது பார்த்தீங்கன்னா எம்இ, பிஇ அண்ட் பிஎஸ்சி மேக்ஸுக்கு இந்த மாதிரி கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ இப்போ பார்த்தீங்கன்னா +2 பிஸ்னஸ் ஸ்டடீஸ் மேக்ஸ்லேயே +1 பிஸ்னஸ் ஸ்டடீஸ் மேக்ஸ்லேயே இந்த கான்செப்ட்லாம் கொண்டு வந்துருக்காங்க.
அப்ப சிஏக்கு சிலபஸ் இருக்கு. நிறைய சிலபஸ்லயும் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் நிறைய சிலபஸ்லாம் நம்மளுடைய கொண்டு வந்திருக்காங்க. இப்ப மெயின் ப்ராப்பர்ட்டீஸ் என்னன்னா, இது 2யும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? அப்படிங்கிற ஒரு ஐடியா கேட்கறாங்க. 2யும் மல்டிப்ளை பண்ணா என்னடா கிடைக்கும்? அதாவது இதை விட்டுருங்க. இந்த 2வது ஃபார்முலா விட்டுருங்க. இதை 2யும் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த 2யும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? R into sigma x 1 sir. into R into sigma y divided by sigma x. என்ன கிடைக்கும்டாங்க? 1 தான் சார் கிடைக்கும். 1 வரும். அதை செக் பண்ணிங்க. இது கட்டாரு, இது கட்டாரு. அப்ப என்ன ஆகும்? R ஸ்கொயர்டு கிடைக்கும். ஸ்கொயர். ஆ, அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. 2 ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் கொடுத்தனால ஈஸியா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கலாம். இது 1 மார்க் क्वेश्चन கேட்பாங்க. 2 ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் கொடுத்தனால ஈஸியா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கலாம். அப்ப இதனோட ஆன்சர் என்ன? xy byx. ஓகேங்களா? byx. ஓகே படக்கண்ணு? ஓகே. பட் என்னன்னா இது ஒரு பிரச்சனை நடக்க போகுது. என்னன்னா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கிடைக்க வேணும்னா நம்மளுக்கு தெரியும் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து பாசிட்டிவ் கார்லேஷன் அண்ட் நெகட்டிவ் கார்லேஷன் வரும். பட் இது 2யும் மல்டிப்ளை பண்ணா இப்படி தானே வருது. இது பாசிட்டிவா நெகட்டிவா எப்படி செக் பண்றது அப்படின்னா அவன் ஒரு ஒர்க் கொடுக்குறான். pxy byx ரெண்டோட சைனும் செக் பண்ண சொல்றான். ரெண்டோட சைனும் செக் பண்ண சொல்றான். ரெண்டுமே சேம் சைனா இருக்கணும். அண்ட் பாசிட்டிவ் சைனா இருந்ததுன்னா அதுக்கு பேரு பாசிட்டிவ் கார்லேஷன். ரெண்டுமே சேம் சைனா ஃபர்ஸ்ட் இருந்தா தான் எக்ஸிட்டட், டஸ் நாட் எக்ஸிட். எதனால நான் சொல்லிடுறேன். ரெண்டுமே சேம் சைன் பாசிட்டிவ் சைனா இருந்ததுன்னா அதுக்கு பேரு பாசிட்டிவ் கார்லேஷன். சரிங்களா? அப்ப ஆர் வேல்யூ என்ன எடுப்பீங்க? ஆர் ஈக்குவல் டு பாசிட்டிவ் எடுப்பீங்க. எப்ப இது ரெண்டுமே பாசிட்டிவ் சைனா இருந்தா. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் புரியுதாமா? இது 2வது ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். Yes, சரிங்களா? புரியுதா? டவுட் இருக்குதாடா? புரியுது சார். அதே மாதிரி இது ரெண்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சைனா இருந்தா நெகட்டிவ் கார்லேஷன். நெகட்டிவ் கார்லேஷன். சரிங்களா? சரிங்க சார். ரெண்டுமே ஆப்போசிட் சைனா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அதாவது pxy வந்து பாசிட்டிவாவும் byx வந்து நெகட்டிவாவும் வருது. அப்படின்னு என்னவா இருக்கும்? ஆரோட வேல்யூ என்னவா இருக்கும்? 0 சார். இல்ல இங்க பாசிட்டிவ் இன்டு நெகட்டிவ் ஆகுதா? அப்ப என்னாச்சு? இந்த வேல்யூ பாசிட்டிவ், இந்த வேல்யூ நெகட்டிவ். கரெக்ட்டா? அப்ப ஆமா. பாசிட்டிவ் இன்டு நெகட்டிவ். அப்ப ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வேல்யூ வருது. நெகட்டிவ் வரும். அப்ப r ஓட வேல்யூ ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா does not exist. Not exist. Okay. That is a very important point, brother. அது நோட் பண்ணிக்கங்க மூணு பாயிண்ட். does not exist. Okay. இதுதான் நம்ம வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அங்கே டிஸ்கஷன்ல சொல்றதுல அது கொஞ்சம் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நமக்கு ரெண்டுமே கிரேட்டர் தானே இருக்கக்கூடாது பார்த்துங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா ஆரோட வேல்யூ என்ன? -1 லெஸ் than or equal to r லெஸ் than or equal to 1. இதுதான் ஆரோட வேல்யூ. சரிங்களா? அப்ப மெயினே இங்க சொல்றாங்க bxy ஓட வேல்யூ byx ஓட வேல்யூ என்னது? ரெண்டோட மல்டிப்ளிகேஷனும் லைஸ் பிட்வீன் இதுக்குள்ள தான் இருக்கணும். இதை விட அதிகமாக ஆகக்கூடாது. தட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா உங்களோட ரூட் 1ஓட வேல்யூ என்ன? 1. அப்ப இது ரெண்டோட வேல்யூ என்னவா இருக்கணும்? லைஸ் பிட்வீன் இதுக்குள்ள தான் இருக்கணும். இதுக்கு மேல போக கூடாது. அப்ப என்ன சொல்றாங்க? -1 less than or equal to bxy into byx is less than or equal to 1. இதுக்குள்ள தான் இருக்கணும். இதுக்கு மேல போக கூடாது. சரியாமா? ஏன்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? இது 0 ஆயிரும். ரெண்டு வேல்யூ மைனஸா இருக்கும், ஆனா ரெண்டு வேல்யூ பிளஸா இருக்கும். அப்ப இதனோட ரெண்டோட மல்டிப்ளிகேஷன் எதுக்கு இருக்கணும்? லைஸ் பிட்வீன் 0 to 1 தான் இருக்கும். சரிங்களா? இதை விட அதிகமாக ஆகக்கூடாது. தட் இஸ் a very important point. அதிகமாச்சுன்னா அப்பயும் என்ன ஆகும்? ஆரோட வேல்யூ does not exist. புரியுதுங்களா? ஓகே சார். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து நம்ம பெருசா போக கூடாது. இதை பேஸ் பண்ணி ரெண்டு ரெக்ரெஷன் லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. இப்ப சப்போஸ் 9x plus 3y equal to 12. அடுத்த லைன் ஈக்குவேஷன் 3x minus 4y equal to 6. இப்படி கொடுத்துருவாங்க ரெண்டு லைன். இது எது x on y, எது y on x நமக்கு தெரியாது. எது தெரியாது? இதுல எது x on y and y on x ன்னு தெரியாது. நாம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏதோ ஒரு ஈக்குவேஷன் y equal to எழுதணும் and இன்னொரு ஈக்குவேஷன் x equal to எழுதணும். சரிங்களா? எழுதுற பின்னாடி இந்த கண்டிஷன் மேல சொன்ன ப்ராப்பர்ட்டிஸ் எதுனா ரெண்டுமே சேம் சைனா இருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே சேம் சைனா இருக்கணும். ஓகேங்களா? ரெண்டுமே சேம் சைனா இருக்கணும். அண்ட் ஆல்சோ அனதர் ப்ராப்பர்ட்டி, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 0 to 1 தான் இருக்கணும். அதிகமாக போகக்கூடாது. அந்த மாதிரி ஃபார்ம் பண்ற மாதிரி இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெரிவேஷன் போடணும். அப்ப செக் பண்ணும்போது நம்ம ஆரோட வேல்யூ எக்ஸிட்டா இல்லையான்னு நம்ம பார்க்கணும்.
சரிங்களா? இல்லைன்னா நம்மளுக்கு வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் தான் வரும். சரியாம்மா? ஓகே சார். சரி. இதனோட கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். சரிங்களா? இது ஓகே சார். அண்ட் ஆல்சோ இதுக்கு ரிலேட்டட் இன்னும் மிஸ்ஸிங் வேல்யூ எப்படி போடுறது? அண்ட் ஆல்சோ இன்னொன்னு வந்து மிஸ்டேக்கோட வேல்யூ எப்படி வந்து நம்ம கரெக்ட்டா போடுறது? இன்னொரு நியூ கான்செப்ட் ஒண்ணு குடுத்திருந்தாங்க. அந்த ஃப்ரீக்வென்சியோட ஐடியாவும், கிளாஸ் இன்டர்வல் ஐடியாவும் வச்சுட்டு எப்படி நம்ம வந்து கார்லேஷன் போடுறது? ஆக்சுவலா கிளாஸ் இன்டர்வல் வச்சுட்டு நான் போட்டு காட்டல உங்களுக்கு. அவன் இன்னொரு ஐடியா குடுத்துருக்காங்க. கிளாஸ் இன்டர்வல் ஐடியா அண்ட் ஆல்சோ ஃப்ரீக்வென்சி அந்த ஃப்ரீக்வென்சி, சப் ஃப்ரீக்வென்சி எடுத்துக்கிறாங்க. சப் ஃப்ரீக்வென்சி ஒண்ணு எடுத்துக்கிறாங்க. 3 காலம் வச்சுட்டு எப்படி வந்து நம்ம வந்து கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறது? அப்படிங்கிற ஒரு ஐடியா. அப்படின்னா இந்த கிளாஸ் இன்டர்வலோட கான்செப்ட் என்னன்னு வச்சுக்கிறான்னா, எக்ஸ் வச்சுக்கிறான். இத 2யும் மெர்ஜ் பண்ணிட்டு, இது 2யும் மெர்ஜ் பண்ணி ஒரு ஃபார்முலா கொண்டு வந்துட்டு, இது வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறான். அப்ப இது 2யும் எப்படி மெர்ஜ் பண்ணி ஒய்ன்னு கொண்டு வராங்க? அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நாம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் டாக்டர். சரிங்களா? ஓகே சார். சரி டாக்டர். நெக்ஸ்ட் கிளாஸ் எப்ப வச்சுக்கலாம், என்ன சொல்லிட்டோம், அதுக்கு தகுந்த மாரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட்லாம் நம்ம நெக்ஸ்ட்